நற்செய்தி பரப்பும் ஞாயிறை கொண்டாடினோம். அதாவது விசுவாச மறைபொருள் ஞாயிறு, மிஷன் சண்டே என்று நாம் கொண்டாடி அருமையான பொருட்களை, மறைவை, ஆசீர்வாதம், அதன் பிறகு மக்களால் தயாரிக்கப்பட்ட 10 அன்பியங்களும் சேர்ந்து தயாரித்த பல வகை அறுசுவை உணவுகள், பிள்ளைகளும் பெரியவர்களும் பங்கெடுத்து ஆடுகின்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகள், இவையெல்லாம் சிறப்பாக முடித்து இன்று மாலையிலே நாம் நற்செய்தி திருவிழாவை கொண்டாடுவது எவ்வளவு சாப்பிடுகிறது. இது அன்னைக்கு உகந்தது, இறைவனுக்கு விருப்பமானது என்பதை இறைவன் இன்று நமக்கு இந்த நற்செய்தி திருவிழா வழியாக சான்று அடைந்திருக்கிறார். இந்த நற்செய்தி திருவிழாவுக்காக அழகாக தேர்ந்தெடுத்து அன்னையை பாடி புகழ்ந்து கவனியாக ஜெபமாலை ஜெபித்து வந்து நாம் இப்பொழுது நற்செய்தி திருவிழாவை தொடங்கியிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2019 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது வேலூர் மறை மாவட்ட அளவிலே ஒரு ஜெபமாலை மாநாட்டை நடத்தி முடித்து அதன் வழியாக பல்வேறு ஆசீர்வாதங்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு நடக்க நமக்கு பேருதவியாக இருந்து தெரிவித்தவர் நம்முடைய பாசமான தந்தை பேரொருத்தந்தை ஓய்வெடுக்கிறார்கள். அவர் நமக்கு முன்கூட்டியே வந்து ஒரு நாள் நம்மளோடு இருந்து தெரிவித்து அவர் நமக்கு கொடுத்த மறைவை எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். ஜெபமாலையும் சாத்தானின் வீழ்ச்சியும் என்று அழகாக நமக்கு மறைவை கருத்தை கொடுத்து ஜெயித்து ஆசீர்வாதம் கொடுத்து சென்றார். அதன் பிறகு வந்தவழி அவர் என்னுடைய பங்கு இல்லத்துக்கு வரவில்லை. வந்தவழி அவர் நேராக நற்கருணை ஆலயத்தை தான் நாம் சென்று சந்தித்தார். அவர் அறியாமலே அங்கு தெரிவிக்கிறது, இது கடவுளுக்கு உகந்த இடம், அன்னைக்கு விருப்பமான இடம், இது யாரும் நினைக்காத இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கடவுள் உன்னை வைத்து செய்திருக்கிறார். மிகவும் பொருத்தமான இடத்திலே பொருத்தமான காரியத்தை நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லி அங்கிருக்கிற எல்லாரும் பார்த்து ஆசிரியர் நாம் அன்னைக்கு இருக்கிற இடத்தை வந்து மன்னித்து ஆலயத்தை சுற்றி வந்து கல்வாரி மலையின் செல்லுப்பாதை பார்த்து இந்த மண்ணையும் மக்களையும் அன்னை வழியாக போற்றி நன்றி சொல்லி ஆசிரியர் பாசமான தந்தை இன்று பல பணி வந்த போதிலும் நமது மத்தியை வந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களை நம் அனைவரும் சார்பாக, நமது பங்கு பேரவையில் அனைத்து பெரியவர்களும் சார்பாக, ஒத்துமையார், அன்பிய பொறுப்பாளர், பக்த சபைகள், இயக்கங்கள், இருக்கிற அனைவரும் பெயராக அருள் சகோதரிகள், வேதியர், நமது அன்பு குழந்தை அனைவரும் பெயராக கரங்களை கட்டி தந்தை அவர்களை அவர் வழியாக நாம் எல்லாம் அருளை ஆசிரியர் பெறுவதற்கு நாம் தொடர்ந்து பக்தியோடு இந்த பக்தி முயற்சியை
அந்த பக்கம் திருப்பி வச்சு
இணைச்சட்டம் 17. இப்ப இன்றைக்கு நற்செய்தியை என்னால் வாசிக்க முடியலப்பா. நான் பஸ்ல டிராவல் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லலாம்? பரலோக தூதர் எங்க இருக்கு? விவிலியத்தில் தானே இருக்கு. அருள்நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபம் எங்க இருக்கு? விவிலியத்தில் தானே இருக்குது. அது நானும் வாசிக்கணுமா வேண்டாமா? ஆவியானவர் கட்டளை போட்டிருக்கிறாரா இல்லையா? சிந்திக்க பிள்ளைகளை இந்த இறைவார்த்தையை நான் ஜெபமாலையாக பஸ்ல போகும்போதும் வரும்போதும் கடைக்கு போகும்போதும் விவசாயம் செய்யும் போதும் மற்றவர்களோட பேசிக் கொண்டிருக்கும் போதும் சொல்லுகிறேன் என்றால் நான் விவிலியத்தை உண்மையாகவே வாழ்நாள் முழுவதும் அல்ல நாளோடு வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால ஜெபமாலை சொல்ல முடியாது. அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே. இதுவரைக்கும் விவிலியம் தான். அதை யாராலும் மறக்க முடியாது. அது எத்தனை முறை சொன்னாலும் இறைவனுடைய விண்ணப்பத்துக்கு சென்று சேரும். கடைசியில் என்ன செய்யணும்? ஒரு விண்ணப்பம் போடும். ஏன்னா கடவுள் விண்ணப்பத்தை கேட்கின்றவர். உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவர். பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையில் வேண்டிக் கொள்ளும். இது விண்ணப்பம் என்று சொல்லுவது சரியா? சரியில்லை. இறைவன் கொடுத்த வார்த்தையின்படி நான் வாசிக்கிறேன். ஜெபமாலையை உறவு வல்லமை இருக்கிறது. அதனால தினந்தோறும் இறைவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று விவிலியம் சொன்னதின்படி ஜெபமாலை சொல்லுகின்ற ஒவ்வொருவருமே விவிலியத்தை வாசிக்கிறவர்கள் தான். அதனால அப்படி நிறுத்திவிடலாம் என்றால் ஜெபமாலையோடு விவிலியத்தை எடுக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார். அதனால நான் வயதில் இருக்கும்போது விவிலியத்தை வாசிக்க முடியுமா? அருள்தந்தையை சொல்ல முடியாது. அருள்தந்தையை வாழ்க்கை பயன் மலாட்டை எடுக்கும்போது முன்னேற்ற தந்தையை நிறைய ஆசிரியர் மலாட்டை ஆசிரியர் சொல்ல முடியாது. இது ஜபத்தை சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஜபமாலை வல்லமையான ஆயுதம் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற புனிதமான ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இறைவனுடைய வார்த்தையை நாளோடு வாசிக்கணும். எதுவரை வாசிக்கணும்? மண்ட மடத்தில் போராடணும். மண்ட சாயத்தில் வாசிக்கணும். வாழ்நாள் முழுவதும் வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. படைப்புக்கெல்லாம் சிகரமாக படைத்தார். படைப்புக்கெல்லாம் உயிர் கொடுக்க வேண்டும் அல்லது காக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில நம்மை படைத்தார். ஆனால் சீராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய அச்சம் கொள்வோரது முடிவு. அப்ப ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவருடைய வாழ்க்கை நல்ல கவனம். நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்றவர்கள் தான் அவருடைய படைப்பில நாம் படைக்கப்பட்டிருக்கின்ற சிகரமாக இருக்கிறோம். அவருக்கு பயந்து நடக்கின்றோம். அதே நேரத்திலே சாலமோனுடைய ஞான நூல் 1ஆம் அதிகாரம் அதே 13ஆவது வசனம். சாலமோனுடைய ஞான நூல் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். எனவே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய அந்த படைப்பில நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நல்ல கவனத்துக்கு கேட்க சகோதரா சகோதரி, சாவை யார் உண்டாகல? வேதம் சொல்லுது கடவுள் சாவை உண்டாக்கவில்லை. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுதான் அவர் சந்தோஷமா இருப்பாரா தவிர வாழ்வோரின் அழிவு அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்கிறவன் நல்லா வாழணும்னு நினைப்பார். வாழ்கிறவன் அழிவு நினைப்பாரா? கடவுள் சொன்னாலும் அப்படி நினைக்க மாட்டார். எனவே சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. அப்படி எப்படி சாலம் அதே சாலம் ஞானம் அதே அதிகாரம் 2ஆவது அதிகாரம் கடைசி
இருக்கவே மாட்டார். அவர் வாழ்வோரின் கடவுள். அவர் இறந்தோரின் கடவுளை விட வாழ்வோரின் கடவுள் தான். அவருக்கு வாழத்தான் தெரியும், படைக்கத்தான் தெரியும், உயிர் கொடுக்கத்தான் தெரியும். அந்த உயிரை சாதனை. ஆனால் அந்த சாத்தா என்ன தெரியுமா, பொறாமையினாலே சாவு கொண்டது மனுஷனுக்குள்ள வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த உடல் மரணம் அடைகிறது. சரியா? இப்ப இந்த உடல் படைக்கப்பட்ட உடல் மரணத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறதை புரிச்சு. அதனால ஐயோ கடவுள் ஏன் சாவு கொடுத்தாரோ சொல்லவே. அதனாலதான் சாவு வந்து நமக்கு கடைசி பரிகாரம் என்று பவுலடியார் சொல்றார். இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச எல்லா குறைகளுக்கும் கடைசி பரிகாரமாக இருக்கிறது சாவு. அதனாலதான் சாவை உன்னதத்தில் வாசலாக இருக்கிறது. அதனாலதான் அழகை கொண்டு வந்ததனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சாவே வெற்றி எங்கே, சாவே கொடுக்கு எங்கே என்று சாவை அழித்தார். அல்லேலூயா. அந்த அழிச்சதுனால நாம நல்லா இருக்கோம். அல்லேலூயா. அதனால இந்த உடல் இந்த சாவை சந்திக்கணும். அதனால தொடக்க நூல் 5வது அதிகாரம் 5வது வசனம். தொடக்க நூல் 5வது அதிகாரம் 5வது வசனம். மொத்தம் ஆதாம் 930 ஆண்டு வாழ்ந்தார். எத்தனை ஆண்டு? இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி 930 வருஷம் இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும்? என் நிலத்துல பால் வச்ச கோடு உலகத்திலே சாவை நாம் சந்தித்தே ஆகும். இது உடல் மரணம். ஆதாம் உடல் மரணத்தை சந்திக்கிறார். 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்கிறது? எட்டாவது வசனம். 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் இறந்தார். இதையெல்லாம் உடல் மரணம். நம்ம ஒரு 50 வருஷத்திலேயோ 40 வருஷத்திலேயோ 100 வருஷத்திலேயோ 109 வருஷத்திலேயோ இப்படி ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே நாம் இறந்து விடுகிறோம். இது உடல் மரணம். அதுதான் என்ன செய்யலாம்? காயமே பையனா வெறும் காற்றடைத்த பையனா மாயனால் கோயில் செய்த மண்பாண்டம். ராத்திரி தூங்கும் போது இந்த மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. 2 நெடுக்கு 4 குறுக்கு போடு தமக்கு லட்சம். அவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை. சரியா? ஆமா. 2 நாளுக்கு முன்னால என்ன தெரியுமா? 4 ராசி இருக்கிறது. இது உடல் மரணம். இந்த உடல் மரணத்தை எல்லாரும் சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அழகை வராமையினால் சாவு நுழைந்ததுனால அதை நாம் சந்தித்தே ஆகும். இது உடல் மரணம். புரிந்து கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 24, 25. என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து என்னது வந்துட்டாங்க. கடவுள் கொடுத்திருக்க பெரிய வரம். சாவை கடந்து என் பிள்ளையே வாழ்வுக்கு வா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆவிக்குள்ள மரணம், கிறிஸ்துவுக்குள் இறப்போ பேறு பெற்றோம். ஏனெனில் அவர்கள் செய்த நன்மையே கூட வரும். அதனால நீ இறந்த பிற்பாடு சாவை கடந்து வாழ்வோராகி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணகத்திற்குள் வா. அதுக்கு நீ என்ன செய்யணும்? அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இருக்க வேண்டிய தவிர உலகத்துக்கு சொந்தக்காரன் இருக்கலாமா? இன்னைக்கு நீ நான் ஆவிக்குள்ளே இறக்கும்போது, பரிசுத்தமாக இறக்கும்போது எனக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாதுன்னு ஆலோசனை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை ஒதுக்கிட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்றார். ஒரு சின்ன நிகழ்ச்சியை யோசித்து பார்க்க நல்லது. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை
அவன் மிகவும் பக்தியுடன் நல்லவன். அவன் இறந்தான். அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் அந்த ஆனந்தம் அவனும் இறந்தான். 2 பேர் இறந்தாங்க. 2 பேரும் கடவுள் சொல்லுவாங்க. வாசப்படியில நம்ம பேரூர் ஆய்வு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஏழையாக பிரச்சனை 4 மணி நேரத்துக்கு முன்னால சொல்லுங்க. இந்த பணக்காரன் நடந்தவே 4 மணி நேரத்துக்கு பின்னால் ஒரு ஊர்ல இருக்கு சார். முன்னால போனா ராயப்பூர் பார்த்தா உனக்கு ஆண்டவன் கட்டளை விட்டார், மோட்சத்தை திறக்கிறேன் உள்ள போகணும். எல்லா கவனி, மோட்சத்தை திறக்கிறேன் உள்ள போகணும். இந்த உள்ள போனாங்க. உள்ள போன உடனே ராயப்பூர் கொஞ்சம் பரபரப்பான உள்ள போனது என்ன இவங்க என்ன வச்சுட்டாங்க வெளியே. அப்புறம் ராயப்பூர் ஒருத்தர் மோன ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டார், இன்னொருத்தர் சாப்பு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டார். இவனுக்கு ஒன்று புரியல. உலகத்துல நாங்க 2 பேரும் அந்த கிராமத்துல அவன் தெருவுல போனா சாப்பிட மாலை மாலா இங்கேயும் வருமா இன்னமும் அப்படியே இருக்குதா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ராஜகிட்ட அங்கிட்டு இருக்கிறார். உடனே வாசப்படியை விட்டு போய் ஐயா ராயப்பட என்ன நடக்குதுன்னு தெரியலையே, மோளத்துக்கு ரெடி பண்றாரு நான் வரும்போது சும்மா திறந்து ஏசப்பாவை விட சொன்னாருன்னு சொன்னியே, இப்ப அவத்தவங்க பணக்காரன் ஆனா அவன் பின்னால் உட்காந்து இவ்வளவு பரபரப்பாயிருக்கீங்க என்ன விஷயம் கேட்க. ஆனா பாவி இது தெரியாத நான் அவங்க என்னை தொல்லை பண்ற அப்படின்னு என்ன ராயப்பட அப்படின்னு கேட்டா, மோளம் வைக்கிறது எதுக்கு தெரியுமா, மாலை போடுறது எதுக்கு தெரியுமா, சால்வை போடுறது எதுக்கு தெரியுமா, மொத்தமா கட்டி கொண்டு போய் நரகத்துல தள்ளணும்டா, அதுதான் மாலை உனக்கு தேவைன்னு கேட்டேன். இன்னைக்கு புரியுதா? அதனால சால்வை போடும்போது போடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த பெருமையும் புகழை 2 பேரும் மாறணும். நல்லா புரியுங்க, அது ஆவிக்குள்ள மாறணும், இது சாத்தானுக்குரிய மாறணும். அதனால இயேசுவை நம்புவோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, இவனோ தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகும். அதனால அவன் மொத்தமா கொட்டி ஓன கொட்டி எப்படி உலகத்துல அநியாயமா அத்தனமா ஆனவமா அநியாயமா அத்தனோட பிள்ளைகளை கெடுத்து நீ வாழ்வியோ அதே போல மொத்தமா போய் சேர்றான். நம்மதான் முடிவு பண்ணணும். என்ன செய்யலாம்? உன்னை கொண்டு போய் நரகத்துக்கு அனுப்புகிற வாழ்க்கை நிலைப்பாட்டுக்குரிய அற்புதமான வாழ்க்கை. கைதி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய பாதையை இருக்கிறோம். வாழ்வோரின் தேவன் நம்முடைய தேவன். அதனால அந்த கடவுளை நாம் போற்ற வேண்டும். எனவே ஆவிக்குள்ள மரணம் முதல் மரணம், 2வது ஆவிக்குள்ள மரணம். அப்போ ஆவிக்குள்ள மரணம்னா இந்த உடல் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 31வது வசனம். நான் நாள்தோறும் பவுலடியார் எழுதுகிறார், நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன். அன்பர்களே என் கைக்கப்பட்டு திரிச்சவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடியான் என்ற முறையில் நான் உங்கள் மேல் கொண்டுள்ள பொறுமையின் மீதும் ஆணையாக சொல்லுகிறேன்.
சொல்லி அப்போ நான் உடல் வேதனை அனுபவித்ததெல்லாம் இந்த உலகத்தில் இறந்து உயிர் தெழுந்து என் ஆண்டவரோடு செல்கிறேன் என்பது உண்மையானால் என் வாழ்க்கை பாதை இந்த துன்பத்திற்கு மத்தியிலே விடுதலையை தேடி செல்ல வேண்டும். அதனாலதான் பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார், வாழ்க்கையில் துன்பப்படுவது என்பது துயரப்படுவது என்பது உன்னை இன்னும் அதிகமாக புனிதப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த துன்பம் கடவுளே இந்த துன்பத்தை கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார், உன்னை வாழ்விக்க வேண்டும் என்றார். சில துன்பங்களை கடவுள் அனுமதிக்கிறார், சில துன்பங்களை நீயாக பெற்றுக் கொள்கிறார், சில துன்பங்கள் நம்ம குடும்பத்தில் வருகிறது. அத்தனையும் தாண்டி அந்த வாழ்க்கையின் தேவனுடைய வல்லமைகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என் அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த உடல் வேதனை மரணத்தையே கொண்டு வந்தாலும் கூட நீ கடக்க வேண்டாம். வேதனை, ஆனால் அவர் திரும்பவும் வெளியே போட்டார். 50,000 எய்தபடி செத்து போயிட்டார், தூக்கி போட்டு போயிட்டார். ஆனால் அவர் பிழைத்து போட்டார். துன்பம் நமக்கு வரும், துயரம் வரும். இந்த துன்பத்தை வைத்துக் கொண்டு உடனே நாம் என்ன சொல்லக்கூடாது, அவன் தான் எனக்கு செய்வன வச்சுட்டான், இவன் தான் எனக்கு வச்சுட்டான், இவன் தான் அநியாயம் பண்றான், இவன் தான் அக்கறை யாரையும் பழி சொல்லாதீங்க. உனக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் விலக்கி போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மேலாக எந்த ஒரு தீய சக்தியும் அனுமதிக்க முடியாது. அதனாலதான் பக்தர் பாடுறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் நீ விண்ணகத்திற்கு உரியவன், கடவுளுக்கு உரியவன் என்ற நிலையிலே நீ தாங்கிக் கொள்ளும் போது அத்தனையும் உனக்கு வாழ்வாக விடுதலையாக மாறும் என்பதை அறிந்து கடவுளுக்கு கைகட்டி நன்றி சொல்வோமா? அதனால உடல் வேதனையினால நீ என்ன செய்யக்கூடாது, ஐயோ என் நாய்க்கு நோயா சாமி சீக்கிரம் வரணும், சாமி எனக்காக சீக்கிரம் சாகும். சில நேரத்தில் எனக்கு இன்னொரு சொல்லுங்க, நான் பகவத்துக்கு போது ஒரு ஆயிரம் அந்த நம்ம காமோட்டு வெளியெல்லாம் அந்த ஆயிரத்தி தெரிஞ்சு வைப்பாங்க, சாமி எனக்கு சாவு வரணும் வேண்டிய கேள்வி கேட்டு ஒரு நாள் அப்படி எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்படி போய் அந்த வந்து நுழையும் சாமி ஆயா சாப்பியான்னு கேட்டேன், சாப்பிட்டேன். சரி ரெடியா இருக்குது, இன்னும் ஒரு நேரத்தில் உனக்கு மரணம் வரும், உன்னுடைய தேவனுக்கு ஒரு வருவாங்க, இப்பவே இப்போ அப்படி இல்லை. அதுக்கு எனக்கு சிரிப்பாக ஆயா கண்டோன்னு சொல்றேன், இப்பவே நாளைக்கு அப்புறம் வெயிட் பண்ணி போடணும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கங்க, மரணத்தை நாம் சந்திக்கும் போது மகிழ்ச்சியாய் சந்திக்க வேண்டும். வாட்ஸ்அப்ல ஒரு சகோதரி சாப்பிடும் போது எப்படி இருந்தார்கள் வாட்ஸ்அப் பார்க்கணுமா, பயங்கரமான செய்தி, பயங்கரமான சந்தோஷம். ஏன் தெரியுமா, அந்த சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன். அதனால நீ ஏன் கவலைப்படணும், வேதனை இல்லை, துன்பம் இல்லை, நோய் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, தோல்வி இல்லை, ஏமாற்றம் இல்லை,
சந்தோஷ் எப்படி அப்படின்னு நம்ம அம்மா அங்க வெளியே அவங்கள பார்க்க விட்டு நாங்க வந்தவங்க யார்தான் அப்படின்னு நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு நாள் நினைக்கிறார். இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புதமான வாழ்வு என்ன முன்னேறலாம். அதனால அந்த மரணத்திற்கு போகணும், அந்த வாழ்வுக்கு போகணும். மரணத்தை தாண்டி சாவை கடந்து அந்த புனித வாழ்வுக்கு செல்வதுதான். அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா யோவான் செய்தி 18வது அதிகாரம் 3வது வசனம். யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அந்த முத்தம் கொடுத்த பிற்பாடு மரணத்தை சந்திப்பதற்காக போகிறார். அவருடைய உள்ள வேதனை. அதற்கு முன்னதாக நம்ம பார்க்கணும், கெத்செமனி தோட்டத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்த அந்த நேரம் அவர்களோடு உடலுக்கு என்ன வேர்வை ரத்தமாய் வருகிறது. இது உடல் வேதனையினால வருகின்ற அந்த துக்கம் துயரம். அதனால நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். யோபு புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். யோபு புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் நம்பியிருந்த கூடாரத்தினின்று, நம்பியிருந்த இந்த உடலினின்று பிடிக்கப்பட்டவர். நல்ல கவனியே, யோபு எழுதுகிறார், இந்த உடல் இச்சைக்காக இச்சையின் பாவத்தை சுமந்து திரிந்தார். இந்த உடல் இச்சைகளுக்காக வாழ்ந்தார். இதிலிருந்து துன்பப்படுவீர்கள். அப்ப மரணம் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அதே யோபு புத்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனம். அதே 18:3. மக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன்? நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல இச்சைக்காக, உடல் ஆசைக்காக, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து வேதனையோடு ஒரு குடும்பத்திலே பிரமாணிக்கவில்லாமல் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவர்கள் மக்கள் அல்ல, நாட்கள். அப்ப இவர்கள் இச்சையினால் மரணம் அடைந்தவர்கள் அப்படின்னு யோசிக்கிறது. இச்சை நமக்குள்ளே இருந்து நம்முடைய உடல் இச்சைக்காக வாழ்க்கை இன்னைக்கு பிரமாணிக்கத்தை இழந்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டிப்பாக மோட்ச ராஜ்யத்திற்கு போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த உடல் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். இதை யாராவது அழித்தால் அவனை நான் அழித்து விடுவேன். அப்ப இந்த உடலாகிய தேவாலயத்தில் ஏற்று குடியிருக்க வேண்டும் என்று நிறைய குடும்பம் பிரமாணிக்கத்தை இழந்து விடுகிறது. அடுத்தவருடைய குடும்பத்தை கெடுத்து விடுகிறது. பிரமாணிக்கம் இழந்து அடுத்தவருடைய கணவர் மனைவி இப்படி தன்னுடைய உடலை, ஆலயமான இந்த உடலை அதிகப்படுத்தி வாழுகின்ற ஒரு கேடுகட்ட வாழ்க்கை கடைசியில் எங்கே போய் மரணம் முடியும்? இச்சையினால் மரணத்தை அவர்கள் உயிர் விடுக்கப்படும். அவர்கள் மக்களாக கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் மக்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான சகோதரர், என் அருமையான சகோதரி, வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உன் குடும்பம் உன்னதமான, உன் குடும்பம் புனிதமானது. அதிலிருந்து நீ மீறினா வாழ்க்கை பாலாச்சு. சொத்துக்காக, நகைக்காக, இச்சைக்காக இது எத்தனையோ நிலைகளில் போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, பணம் இருக்கிற இடத்துல
செருக்கு இருக்கும். அறிவு இருக்கிற இடத்துல ஆனந்தம் எதுக்கு இல்ல. பணம் இருக்கிற இடத்துல செருக்கு இருக்கும், பக்தி இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம். எதையும் நாம் யோசிக்கிறோம். பணம் எடுக்க எடுக்க குறைந்துவிடும், பக்தி எடுக்க எடுக்க வளர்ந்து. இந்த உலகிலே வாழ்கின்ற ஆவியானவர் உனக்கென ஒரு குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்திலே ஒரு புனிதத்தை வைத்து அந்த குடும்பத்தில் இருந்துதான் புனிதத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகிறார். அதனாலதான் இன்னைக்கு புனிதர்கள் இருக்கின்றவங்க வெளியிட்டு வந்தாங்க, குடும்பத்தில் இருந்து தான் வந்தாங்க. அதனாலதான் நான் சொல்றது, பிள்ளைகளை பெற்றுக் போவது சுலபம், ஒரு புனிதத்தையாவது பெற்றுக் கொள்கிறது. ஒரு புனிதனை பெறுவதற்கு அல்லது ஒரு புனிதனை பெற்றெடுப்பதற்கு உன்னுடைய நம்பிக்கை தான் காரணம். பிள்ளையை பெற்றெடுக்கலாம், பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம் ரொம்ப சுலபம். ஆனால் ஒரு புனிதனை பெற்றெடுக்க முடியுமா? உன்னுடைய பிள்ளை புனிதராக. அதுதான் குடும்பத்தினுடைய தலையாய வாழ்வு, அதுதான் இறைவன் எதிர்பார்க்கின்ற வாழ்வு. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில அவர் பிறந்த அந்த நாளிலிருந்து இந்த குடும்பத்தினுடைய புனிதத்தை உயர்த்துவதற்கு தான் அன்னை மரியாளோடு சூசையப்பரோடு வாழ்ந்து வைத்தார். இன்று உங்களோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைதேடி கடவுளுக்கு நன்றி. நம்முடைய உடல் இச்சைகளினால் நாம் இறப்பை சந்தித்து விடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்கிறது. அடுத்து 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 37வது வசனம். நல்லா கவனிச்சுக்கங்க. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நாபால் கேட்டான். நல்லா கவனிங்க. இவர்களெல்லாம் உடல் இருந்தும் செத்து போனவர்கள் அப்படின்னு பேர் சொல்றாங்க. அதாவது உயிரா போவாங்க வருவாங்க, ஆனால் அவங்க செத்தவர்கள் அப்படின்னு இறைவாக்கு சொல்றாங்க. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நாபால் கேட்டான். அதனால அவன் கொடுக்க முடியாது, என்னுடைய மூதாதையத்தை சொத்து அப்படின்னு. உடனே இதை தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னா, அந்த அரசு என்ன செஞ்சா, அவன் மேல இல்லாத பொருளாத பழி சுமத்தி அவனை கல்லால் இருந்து கொண்டு போட்டாங்க. அப்போ எதுக்காக அவனை கொண்டாங்க? சொத்துக்காக. இன்னைக்கு நிறைய நேரத்துல சொத்துக்காக எவ்வளோ போராட்டம், ஒரு அடி நிலத்துக்காக எவ்வளவு பேரை நடத்திருக்கிறோம், ஒரு அடி நிலத்துக்கு விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக எத்தனை பேர் அழிக்க நினைத்திருக்கிறோம். ஏன் செய்வனை செய்து செஞ்சு வச்சா நாசமா போகணும்னு செஞ்சு வச்சவங்க வீட்டு சொத்துக்கு நிலத்துக்கு இப்படி கடைசியில என்ன ஆச்சு? நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நாபால் வாங்கி கொண்டார். எந்த இடத்திலே நாபோத்து கல்லால் கொல்லப்பட்டானோ அதே இடத்திலே நாபாலும் கொல்லப்பட்டு அவருடைய ரத்தத்தை நாய்கள் நோக்கின என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு சொத்து இல்லாம போகலாம்.
நீ அவமானப்படலாம், பழிவாங்கப்படலாம், ஆனால் உனக்கு என்ன சொத்துக்காக நீ அடுத்தவனை அளித்தால் உனக்கு நரகம் நிச்சயம் என்பதைத்தான் இன்று நாபோத்தின் திராட்சை தோட்டம் உனக்கு எனக்கும் வலியுறுத்துகிறது. இன்னைக்கு சொத்துக்காக எத்தனை குடும்பத்தை நீ பகைச்சுக்கிட்ட, சொத்துக்காக எத்தனை குடும்பத்தை வேதனைப்படுத்தின, எத்தனை சொத்தை ஏமாற்றி வாங்கின. நான் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போகிறேன். நான் நிறைய நிகழ்ச்சிகளை நேரடியாக சந்தித்திருக்கிறேன். என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, அண்ணன் தம்பி இருவர் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஏதோ ஒரு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இறைவார்த்தையாக நான் சொல்றேன். இருவருக்கும் 2 ஏக்கர் நிலம் தந்தை விட்டிருந்தார். அன்னை ஏமாற்றி தம்பியை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். வீட்டிலே இறந்த நிலத்திலே தம்பி போகும்போது என்று வந்தார். எங்கடா போறா அப்படின்னு கேட்டேன். தம்பி சாமி அண்ணி ஏமாத்திட்டான், அதனால எங்கேயாச்சும் படைக்கலான்னு போறேன். கரைச்சோம், நீ நல்ல மனதோடு அவனை மன்னித்து விட்டு போ, அவங்கள கோபத்தோடு போகாதே. இறைவன் அனைத்தையும் வல்லமையால் உன் மத்தியிலே செயலாற்றுவார் சொல்லி 6 வருடம் கழிந்தது. அவன் திரும்ப கொடுத்தான். கையில் எவ்வளவு 5 லட்சத்தோடு வந்தவங்க கேட்டான், முழங்கால் பண்ணிக்கிட்டான். நீங்க சொன்னீங்க நல்லா போயிட்டு நல்லா போட்டேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்து என்ன திருடாங்க. நான் போனேன், ஒரு வயதான தாத்தா வேலை செஞ்சேன். அவர் இறந்துட்டாருன்னா நிலத்துக்குள்ள காசை கையில கொடுத்து என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. நான் சந்தோஷமா வச்சிருக்கேன், காசு ஆசைக்கிறேன். ஆனா நான் போய் என்ன செய்யணும்? ஏன்டா அப்படி சொல்றேன்? பிள்ளைகள் நல்லா கண்ணு போட நிற்குது அப்படின்னு. இல்லை, என் அண்ணன் செத்துட்டா நான் போய் ஆடணும். அந்த ஒரு மகனுக்காக அந்த சொத்தை ஏமாற்றணும். நீங்க அவனுக்கு பிள்ளையே இல்லை. இது நடந்தது. என் அருமையான சகோதரனை சகோதரி நல்லா கவனிச்சது. சொத்தை நீ இன்னைக்கு அனுபவிக்கலாம். அநியாயமாக அடுத்தவனுடைய சொத்தை நீ அனுபவித்தால் நீ உயிராக இருந்தால் செத்து போன பிணங்களே. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? செத்த பிணமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா? யோசனை பண்ணிப்பா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்தது நிகழ்ச்சியா? கவலைப்படாத. மன்னிப்பை தேடு, மன்னிப்போடு நடக்கப்பார். நீ உயிருள்ளவனாக வாழ்ந்தாலும் செத்து போனவனுடைய வாழ்வாக உன்னுடைய உடலை மாற்றி விடாதே, உன்னுடைய ஆன்மாவை மாற்றி விடாதே என்று வேதம் இந்த மரணத்தை எச்சரிக்கிறது. சொத்துக்களினால், சுகங்களினால் அல்லது நகைகளை திருடிக் கொள்வதனால், அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வதனால், அடுத்தவனை அழிப்பதனால் எல்லா காரியங்களும் மரணம் தான். அதனால இப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா புத்தகம் 47:8 போய்
இன்பத்தோடு வாழ வேண்டும், வசதியோடு வாழ வேண்டும். இன்னைக்கு டிவியில போட்டாங்க, அந்த அம்மா பெருமையை சொல்லுங்க, என்னிடம் எத்தனை சேவை இருக்கிறது தெரியுமா? 500 சேவை. இந்த டிவியை பழக பார்த்து 500 சேவை வச்சிருந்தாலும் அந்த பெருமை. இன்னைக்கு கேட்டேன் 500 சேவை. ஏன்னா உனக்கு ஆடம்பரமா தெரியலையா, வசதியா தெரியலையா? 500 ஆடம்பரமா? அம்மா சொல்லுங்க, 500 ஆடம்பரமா? இது ஆடம்பர வாழ்க்கையா? இன்னும் 500 சொன்னீங்கன்னா கூட கேட்கலாம். 500 ஆடம்பரத்தை உலகத்துக்கு போய் சொல்லுதியா? நான் நினைச்சுட்டே போனேன், அதை டிவியில சொல்லிட்டே நினைச்சுட்டே போனேன். ஆண்டவரே 500 பேருடைய சேவையை ஒத்தி வச்சிருக்கிறார்கள், எங்க போய் முடியாது? என் அருமையான சகோதரனை சாப்பிட்டு வசதியை தேடி வசதியான வாழ்வு கொடுக்கணும் தேவை இல்லை. வேறு தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் போலி பாதுகாப்போடு வாழ்கிறார்கள், போலித்தனமாக வாழ்கிறார்கள். எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை, நான் கைப்பெண் ஆக மாட்டேன், எனக்கு எங்க வீட்டுக்காரர் சாகவே மாட்டான். யார் சொன்ன? அடுத்த நிமிஷம் நினைச்சா பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன், என் பிள்ளை சாக மாட்டான். தனக்குள் சொல்லிக் கொள்வதே இப்பொழுது இதை கேள். என்ன கேள்? இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும், ஒரே நாள் உனக்கு நேரிடும். பிள்ளை சூழ்நிலைகள் பலவற்றை நீ கையாண்டாலும், ஆட்டமிடும் மந்திரங்களை உச்சரித்தாலும், பிள்ளை இழக்கும் கைமையும் முள்வடிகள் உண்மை வந்தே தீரும். அதனால வசதியா வாழணும், சுகமா வாழணும் அப்படிங்கிறத விட ஆண்டவரோடு வாழணும் அப்படின்னு நினைச்சிருப்பார். வசதியை உனக்கு கொடுத்திருப்பார், நல்லது அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு. தர்மம் உன்னுடைய பாவத்தை அழித்துப்போம். தர்மம் அடுத்தவர்களுக்கு வாழ்வாகமா ஒருடம் இருக்கின்றதை பகிர்ந்து. அதனால இன்னும் செல்வத்தை பெருக்கி 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 வசதியாக வாழ்வோம்னால் அங்கே செருக்கும் ஆணவம் குடிகொண்டிருக்கும். ஒரு நாள் வரும், முடிவு மோசமாக போகும். ஒரு சின்ன நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லலாம். புனித பிரிச்சித்தம்மா ஒரு நல்ல கணவனுடைய மனைவி. அவர்கள் ஸ்வீடன் நாட்டிலே அவருடைய கணவர் ஒரு நல்ல அதிகாரியாக அரச பதவி போல வகிக்கிறார். அதனால இந்த அம்மா நல்ல சிறப்பிலே ஊட்டி இருந்தது. அப்போ வீட்டுக்காரி இந்த அம்மா ஒரு நாள் கட்டையை பூச்சி வச்சு குளிர்காங்க நெருப்பு எரிச்சு வீசுது. அதுக்கு நடுப்புற கணவன் இந்த அம்மா ஐயோ என்ன இங்க வந்து நிக்கிறேன், என்ன நடக்க போனேன். இல்ல நான் வசதியா இருக்கிற பொழுது முதல் வெள்ளிக்கிழமை சரியா பூஜைக்கு போவேன், முதல் சனிக்கிழமை பாவ செய்தேன், என்னிடம் இருந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு ஏழைகளை கண்காணித்தேன். ஆனால் சில தவறுகள் நான் செய்தேன். சில நேரத்தில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்யாமல் விட்டுவிட்டேன். சில பேர் உதவி செய்யாமல் கடவுள் பார்த்தார். ஆனால் ஆண்டவருடைய சிந்தை இருந்ததெல்லாம், நீ இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாய், உன் வசதியில் இருந்து நீ மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறாய், பகிர்ந்து கொடுத்திருக்கிறாய், வாழ வைத்திருக்கிறாய், சில பேருடைய வாழ்க்கை அழிந்து போகும்போது அவர்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறாய். அதனால் உன்னுடைய பாவங்கள் மறுக்கப்பட்டு உன்னுடைய பாவம் அழிக்கப்பட்டு உன்னை நான் உன்னதத்துக்கு எடுத்துக்கொண்டேன் என்று ஆண்டவர் உன்னிடம் சொல்ல சொன்னார். கணவன் மனைவி புனித பிரித்துத்தரமான வாழ்க்கையை யோசிச்சுப்பார். நீ கேட்கப்பட்ட யாராவது சொல்லலாம்ல? அதனால வசதியான வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று நினைத்து விட முடியாது. வசதியான வாழ்க்கை நீங்க வரும், நாளைக்கு போயிட்டு. ஆனால் நான் சேர்த்து வைத்த நன்மைகள் என்ன?
என் வாழ்க்கையிலே உண்டாக்கிய நன்மைகள் என்ன, அடுத்தவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்பதையெல்லாம் நீங்கள் தீர்க்கமாக சிந்திக்கிறார்கள். எங்கே நன்மைகள் இருக்கிறதோ, எங்கே நல்லவைகள் இருக்கிறதோ, எங்கே அடுத்தவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அங்குதான் கடவுள் செயல்படுத்த முடியும். அதனால என் அருமையான சகோதரனை சகோதரியை, வசதியான வாழ்க்கை இன்றிருந்து நான் அழித்து போகும் வாழ்க்கை போகும். ஆனால் உன்னுடைய வசதியான வாழ்க்கையில் அடுத்தவருடைய வாழ்க்கையை வளர்ந்தரச் செய்வது விண்ணகத்திலே இடத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக ஒன்றை நாம் சிந்திப்போம். திருவெளிப்பாடு, கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் தூயோர் ஆவர், அவர்கள் மீது இரண்டாவது சாவுக்கு அதிகாரமே இல்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் பணிபுரிகின்ற குருக்களாக இருப்பார்கள். குருக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், என் அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் தூய்மையாக இருந்து இறந்தோமானால், நல்லா கவனிச்சுக்கொண்டீங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் புரியும்படி சொல்றேன். நாம இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக மறித்தோம் என்றால் அது முதல் சாவு. அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பில்லை என்று முதலிலே சொன்னேன். அதே போல அவர்கள் விண்ணகத்திலே வாழ்வு பெறுவார்கள். இந்த சரியான ஒரு நிலையிலே வாழாதவர்கள் அல்லது தூய்மை இல்லாத வாழாதவர்கள், தூய்மை இல்லாத வாழ்வில் நிலைத்திருப்பவர்கள் முதல் சாவு அவர்கள் இறந்து உயிர் பெறுவார்கள். இரண்டாவது சாவு நரகம். சரியா? இந்த இரண்டாவது சாவு நமக்கு வரவே வராது. நாம் எல்லாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம், அவரோடு ஆட்சி புரிவோம். குருக்கள் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இடையே பணி செய்கின்ற மக்களோடு மக்களை கொண்டு வந்து ஆன்மாக்களை ஆண்டவருடைய பாதத்திலே சேர்க்கிறார்கள். எனவே தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரம், அவர்கள் பரிசுத்தமாக வாழும் பொழுது, அவர்கள் தூய்மையாக வாழும் பொழுது, புனிதர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு முதல் சாவோடு இரண்டாவது சாவோடு. இந்த இரண்டாவது சாவுங்கிறது நரகம். அதனாலதான் இப்படியெல்லாம் மரணத்தை பற்றி வேதம் சொல்லுது. அதனால சாவு முக்கியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு சாவு போகும், நல்லா நினைச்சுங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போறீங்க, ஒரு சாவு, இரண்டாவது சாவு மட்டும் என்னை ஆளாக்கிறார். சாமியார் என்ன சொல்றது? உங்க சாமியார் நான் முன்னிட்டு திருவுடன் என்னை தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதபடி எனக்கு பரிசுத்தமாய் அனுமதித்தாய் ஆற்றலாம் இருக்கும். நற்கரணை உட்கொள்வதற்கு முன்னாடி சொல்ற தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதபடி. புரியுதா? அதனால நம்ம வாழ்க்கையை யோசிக்கணும். நான் இயேசுவின் உடலாய் மாறுகிறேன். எவ்வளவு அற்புதமா தெரிஞ்சவங்க கொள்வது நிறுத்தி தெரியுமா? அதெல்லாம் சொல்லணும்னா நேரம். அதனால என் அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்வு இந்த மரணத்தை சந்திச்சா உடல் மரணத்தை கண்டிப்பா சந்திக்கும். ஆவிக்குள்ள மரணம், கடவுளுக்குள்ள ஒரு வாழ்வு, உடல் வேதனையிலே மரணித்திருக்கிறோம். இச்சையிலே நாம் வாழும்போது செத்து போனவர்களாக இருக்கிறோம். உயிரிழந்தும் செத்து போனவர்களாய் சொத்திலே ஆசை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசதியான வாழ்க்கையை நம்பிக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே செல்வோடு பகையோடு என வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக இரண்டாவது சாவுக்கு, நரகத்துக்கு சாவுக்கு, நரக சாவுக்கு ஆளாகாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதுதான் இன்றே மனதிற்கு சகோதரர், இன்றே உன்னை அர்ப்பணி. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த உண்மையான வாழ்வு நிலைப்பாடு கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டுக் கொண்டார். அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல
ஆண்டவர் நம்மை